கைஸ், இப்போ வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பார்ப்போமா? இனிமேல ரொம்ப கெட் ரெடி வித் மீலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் மேக்கப்ஸும் பண்ணுவேன். ஆக்சுவலி மேக்கப்பே பண்ண தெரியாது. ஸோ சின்ன சின்ன விஷயம் தான் நான் பண்ணுவேன். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். என் தலை இங்கே காயல. ஸோ வந்து அப்படியே காய வச்சிடுவோம். ஓகே, ஆக்சுவலி எனக்கு மேக்கப் எதுவுமே போட தெரியாது. இப்போ ஒர்க் போகிற இடத்துல வந்து மேக்கப் போடணும் அப்படிங்கிற ஒரு சில ரீசன்னால ஹாஸ்பிட்டல் பிரைட்டாக இருக்கணும் ஃபேஸ் எப்பயுமே அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் அதிகமாக மேக்கப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ அதனால வந்து நான் இப்போதான் வந்து எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி இப்போதான் ட்ரை பண்ணி கற்றுக்குறேன். இப்போதான் கற்றுக்குறேன். ஸோ அதனால நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டாலோ இல்லை வந்து கம்மியாக போட்டாலோ இல்லை அன்னிக்குவலாக போட்டாலோ தப்பாக போட்டாலோ எதுனாலும் எனக்கு திட்டாம ஸ்ரீ கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி அப்போ ஆஸ்ட்ரேல் குரு எதுவுமே பண்ணது சும்மா போனி டைம் போடுவேன். அதுவும் கேவலமாக தான் போடுவேன். இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சாதான் அப்புறம் வந்து நான் ரொம்ப நானே விஷயம் தான் பண்ணுவேன். சொன்னால காஞ்சா மட்டும்தான் குளிச்சுட்டு இப்போதான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக ஒரு பிகினர் ட்ரை பண்ணுறது வந்து பிகினர்லாம் ஈஸியாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு சேட் பண்ணுங்க. நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். Guys, don't forget to stay hydrated. எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருந்தால் நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ளூயிட்ஸ் நிறைய இன்டேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிளைமேட் வந்து பயங்கர வெயில் தான் அடிக்குது. எப்பயாச்சும் மழை பெய்யுது அவ்வளோதான். பட் ஆனால் வந்து வெயில் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃப்ளூயிட் இன்டேக்கே இல்லாமல் நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பயுமே ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்குங்க. அண்ட் தென் உங்களை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நமக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் தண்ணி குடிச்சியா அப்படிங்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ எப்பவுமே நீங்களா வந்து ஃப்ளூயிட் இன்டேக்கை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் வேணுங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் வந்து ஒரு சிலருக்கு வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியரில் இருக்கவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த லிமிட் போவாங்க. மற்றவங்களாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர்ஸாவது தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், காஞ்சிருச்சு, நமக்கு டைம் வர ஆகுது. ஸோ அதனால வந்து நிறைய ஃபஸ்ட்டு பாடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு குடுமி தான் போட போகிறோம், தான் போட போகிறாங்க தான் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறத காட்டுறேன். அந்த பேலன்ஸ் போட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ல ஆட் இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகாது. இது வந்து நான் போட போகிறோம்னா காம்பேக்ட் பவுடர். பவுடரே அடிக்காதது இல்லைன்னா பவுடர் அடிக்கவே பிடிக்காது. ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி டைம்னா அடிப்பேன். நார்மலாக எங்கேயாவது ஸ்கூல் காலேஜ் போகிறோன்னா அடிக்கவே மாட்டேன். அப்படி இருந்தால் என்னை வந்து இப்போ வேலையில் வந்து மாற்றிட்டாங்க. என்னோட
பவுடர் அடிச்சாச்சு. அடுத்து வந்து பொட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி வந்து பொட்டு வந்து எனக்கு வந்து ஸ்டோன் போட்டு வைக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு அது நல்லா இருக்கு. என் காலேஜ் பட் அடுத்து லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் போடுறது தெரியுதா? தெரியுது. அதுதான் பேசணும். மறந்துட்டேன். குங்குமம் பெட்டர். அவ்வளோதான். இதுவே என்னோட மேக்கப் ரொட்டீன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேக்கப் போயிட்டு கொஞ்சம் போட்டது ஐலைனர் வைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஐலாஷஸ் தான் நிறைய அதெல்லாம் கற்றுக்கணும். தான் ஒரு மேக்கப் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye.